வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் முடிந்து நெக்ஸ்ட் 4வது மாதம் ஸ்டார்ட் ஆக இருக்கக்கூடிய 4வது மாதம் இந்த டைம் ஒரு சாதாரண மாதமாக இல்லை. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை பங்குனி 18 அன்னைக்கு உத்தரமும் பௌர்ணமியும் வருது. ஸோ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பெரும் பௌர்ணமி உத்தரம். ஸோ இந்த உத்தரத்தை பங்குனி உத்தரம் என்று அழைக்கப்படும். இந்த உத்தர நாளில் அனைத்து முருகன் கோவில்களில் விசேஷ வழிபாடுகள் செய்யப்படும். அதோடு விசேஷ பூஜைகளும் செய்யப்படும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள் தான் இந்த நாள். ஸோ இந்த நாளில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமையறதுனால இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பல விஷயங்கள் நடக்கும். இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள் எல்லாமே இனி நடக்க போகுது. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிற கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு இனி அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிற. ஸோ எல்லாத்தையுமே என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இது வரைக்கும் நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இனி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை ஒவ்வொன்றையும் கவனித்து செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஸோ அதனால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்கள் ராசிக்கான பலன்களை முழுமையாக பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். கும்பம் ராசி அவிட்டம் 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்த நட்சத்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு கிரகநிலைகளில் பார்க்கும்போது கரெக்டாக குருவும் செவ்வாயும் ரொம்பவே வலுவாக அமைஞ்சிருக்காங்க. இதனாலேயே பெரிய பெரிய மாற்றங்கள் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இந்த 2 கிரகங்களாலேயே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வாக்குறுதி என்பது சத்தியத்திற்கு மேலானது என்பதை உணர்ந்து உங்கள் உண்மையான வார்த்தைகளால் இரும்பு கதவையும் திறக்கக்கூடிய திறமையுடைய கும்பராசி அன்பர்களே, இந்த டைம் உங்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடு வாகன யோகம் உண்டாகாமல் இருந்து நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி உங்களுக்கு தடைகளே இருக்காது. இந்த டைம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். தாராளமாக அதற்கான முயற்சியில் இறங்கலாம். பூர்வ புண்ணிய சொத்துக்களால் வருமானம் கிடைக்கும். அதை விற்கிறது, ஆல்டர் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு தர்ம விஷயத்தையும் பண்ணலாம். எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்களில் பண விரயமானது இப்போ உங்களுக்கு சரியாகும். அந்த நிலை அடியோடு அடிந்து விட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விடலாம். நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி நிறைய பாசிட்டிவான சூழ்நிலை அமைய போகுது. அதுக்கப்புறம் கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமைகள்லாம் இந்த டைம் மேலோங்கோ. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மனவிட்டு பேசுறது, மனவிட்டு செயல்படுறது, இந்த மாதிரிலாம் செயல்படணும். எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ ரொம்ப 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 பாசிட்டிவாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை காண்பீங்க. உங்களுடைய வேலைகளை தன்னம்பிக்கையோடு செய்தீங்கன்னா ஈஸியாக எல்லா வேலையும் முடிக்க முடியும். அதனால் உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது கஷ்டமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்ய முயற்சி பண்ணுங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாகும். கூடவே உங்கள் வேலைகளுக்குரிய அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் வழங்குவாங்க. ஸோ அதனால் அங்கீகாரம் கிடைக்கிறத நல்லா என்ஜாய் பண்ணணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தொழிலதிபர்கள் பொறுத்த வரைக்கும் அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி விற்பனை செய்யக்கூடிய தொழிலை ஈடுபட்டிருந்தீங்கன்னா ஆதாயம் பெற்று அதில் முன்னேற்றமானது அடைவீங்க. அதோடு பணப்புழக்கம் தங்கு தடையின்றி இருக்கும்.
நிர்வாணத்து வகையில் புகழ் 8 திக்கும் பரவும். ஸோ நிர்வாணத்தின் வகையில் புகழ் 8 திக்கும் பரவும் போது அந்த புகழை நல்லா தக்க வைத்து கொள்ளுங்க. ஸோ தக்க வைத்து கொள்வது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுங்கிறது பின்னாடி உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதனால் தக்க வைத்து கொள்ளுங்க. ஸோ தக்க வைத்து கொள்ளாமல் மட்டும் இருக்காதீங்க. அதுக்கப்புறமா அரசியலில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இது வரைக்கும் அரசியலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்களுக்கு கவலைகள் மட்டுமே இருந்திருக்கும். என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ யோசிச்சு உங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியலில் ரொம்ப கவலைக்கிடமாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலை இப்போ மாறப்போகுது. ஸோ அரசியலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சாதனைகள் புரியக்கூடிய வாய்ப்பு இந்த டைம் ஏற்படும். அதனால் அரசியலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக செயல்படலாம். அரசியலில் புது புது யுக்திகளையும் கையாளலாம். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நுணுக்கங்கள் அறிந்து வைத்து கொண்டீங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தகுந்த சமயத்தில் எல்லாமே உபயோகப்பட்டு வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. இதோடு பாராட்டுகளும் கௌரவமும் கிடைக்கும். உழைப்பை கூட்டி கொண்டு செயல்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பெண்கள், அதுவும் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரிய பெண்கள் நிர்வாகத்தால் உயர் அதிகாரிகளால் இடப்படக்கூடிய கட்டளைகளை கவனமோடு செயல்படுத்தினீங்கன்னா வேலையை தக்க வைத்து கொள்ளலாம். இல்லைனா வேலையில் உங்களுக்கு பாதிப்பு வரும். அதனால் வேலைக்காக அந்த மாதிரி தக்க வைத்து கொள்ள அவங்க சொல்லக்கூடிய கட்டளைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு மதிப்பு உயரும். போட்டிகளை சமாளிக்கணும். உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவிகள் இப்போ கிடைக்கும். உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பார்கள். எந்த சவாலையும் தைரியமாக மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிக்கணும். எதிரிகளிடையே தொல்லை அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு எதையும் செய்ய நல்லது. அப்புறம் மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல், தாள்கள் தொழில்நுட்பம், அப்புறம் விவசாயம் ஆகியதில் நல்ல முன்னேற்றம் காணலாம். விரும்பிய துறைகளில் எடுத்து படிப்போருக்கு சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாமல் அதன்படி நடந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வெற்றி தான். ஸோ இந்த மாதிரி தான் மாணவர்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இதில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவிட்டம் 3-4 பாதங்களை பிறந்த கும்பராசிக்கு இந்த டைம் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் கெட்டோ. பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பார்கள். பெற்றோர் உடல்நலையில் கவனம் தேவை. தாய்மாமன் வழியில் அனுகூலமானது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்படுங்க. நெக்ஸ்ட்டு சதயம்ல பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் உழைப்பிற்குண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தனியார் பணியில் இருப்பவர்கள் அதிகமான வேலை பளுவை சந்திப்பீங்க. பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம் தள்ளி போகும். குடும்பத்தினரிடம் அமைதியாக செல்ல வேண்டும். நெக்ஸ்ட் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் சந்தன பாக்கியம் கேட்டோம். நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் கைகூடும். பிரிந்து சென்ற பிள்ளைகள் சேர்வாங்க. இளைஞர்கள் தகுதிக்கேற்ப புதிய பதவிகளை அடைவாங்க. கலைத்துறையில் நல்ல பெயரையும் புகழையும் அடைவீங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ இந்த பங்குனி உத்தரம் வரக்கூடிய அன்னைக்கு இதையெல்லாம் செய்தீங்கன்னா மிகுதியான பலன் உங்கள் ராசிக்கு உண்டாகும். ஸோ அது என்னங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ பிரபஞ்சத்திற்கும் மனிதர்களுக்கும் உடல் மற்றும் மனதிற்கும் தொடர்புள்ளது என்று கண்டறிந்தவர்கள் நமது சித்தர்கள் மற்றும் பண்டைய வானியல் சாஸ்திர நிபுணர்கள். அதில் பங்குனி உத்தரம் ஒரு ஆன்மீக ஆற்றல் மிகுந்த ஒரு நன்னாள். இந்த தினத்தில் அனைத்து கோவில்களில் விழாக்கள் வைபவங்கள் நடைபெறும். அதுலேயும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு ஒரு விசேஷ தினமாக பங்குனி உத்தரமானது கருதப்படுது. இந்த நாளில் தான் முருகப்பெருமான் தேவையான மடந்தார். எனவே முருகன் கோவில்களில் முருகன் திருக்கல்யாண வைபவங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் பங்குனி உத்தர தினத்தில். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபாடு செய்யணும். பின்பு உணவு எதுவும் அருந்தாமல் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்லணும். அங்கு சிறப்பு பூஜைகள், திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு முருகனை வழிபாடு செய்யணும். பூஜைகள்லாம் முடித்த பிறகு கோயிலில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை உண்டு உங்களுடைய விரதத்தை முடிக்கணும். நான் இப்போ சொன்ன முறையில் பங்குனி உத்தர தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா
திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். தோஷங்கள் காரணமாக குழந்தை பேர் இல்லாமல் கவலைப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றில் நீடித்து வரக்கூடிய பிரச்சனை சுமூகமாக தீரும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பரிகார பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.